நானும் என் தோழி குயிலியும் சிட்டுக்குருவிங்க போல எங்க கிராமத்துல ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். குயிலி இதாடி என் ரூம். அடேங்கப்பா, இம்மாம் பெரிய வீடு. ஏண்டி இன்னைக்கு போறா நான் உன் கூடவே இருந்துட்டுமா? இன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே எப்போ நீ என் கூட தான் இருக்கணும். அது எப்படி உன் கூடவே இருக்க முடியும்? மல்லிகை பூத்தா கொடியில இருக்காது, மருதாணி காய்ச்சா செடியில இருக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. எவனோ ஒருத்தன் ஒரு மஞ்சள் கயித்தை கட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதிகாரம் பண்றவளை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்னையே மறந்துடுவேன். உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம், உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? அப்ப நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, நான் ரெடி. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? வாமா, நல்லா இருக்கியா? இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கோவிலுக்கு போன ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, போறாங்க. சாமி கோயில மட்டும்தான் இருக்கா, காவிரி எப்போ சொல்லுக்கா? புண்ணியத்துக்கு ஆள் பிடிக்க கூடாது புள்ள, நீ தான் போகணும். கூட தான் உன் குயிலி இருக்கால, கூட்டிட்டு போ. பெரியவரே, கதிராமலத்து எப்படி போறது? என்ன தம்பி, ஊருக்கு புதுசா? ஏன் சொன்னாதான் சொல்லுவீங்களா? சொல்றேன். வாக்காக்கார ஓரமா குறுக்க நடந்து போனீங்கன்னா ஊரை பிடிச்சிடலாம். தெரியாம கேட்டேன். என்னங்க, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? ஊத்துங்க. தேங்க்ஸ். இவ்வளவு இடம் இருக்குல்ல, மேல எடுத்த தண்ணி எடுக்கணுமா? தத்தி மாதிரி முடிக்கிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். குமாரசாமி வாத்தியார் யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? அறந்தாங்கி கலிமூர்த்தி வாத்தியார் நெட்டு கொடுத்துருக்கேன். ஓஹோ, உங்களை இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோவா போட்டிருக்காங்களா? ஆமா சார். ஆமா, இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ எதுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பின்ன எப்படி சார் கேட்கறது? கோவில் நிலங்களை எல்லாம் குத்தகக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, நகையெல்லாம் தர்மகர்த்தா எடுத்துக்கிட்டாரு, உண்டியல் பணத்தை மிச்சம் பேர் அப்பப்ப பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ வந்து என்ன சாதிக்க போறார்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள தட்டி கேட்க நான் வந்திருக்கேன். மத்த ஈவோ மாதிரி நான் இல்ல, கடவுளா இருந்தாலும் எனக்கு கரெக்டா கணக்கு வந்தாகணும். இதையே தான் சார் நானும் கேட்டேன். இவங்களை பத்தி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கூட பண்ணேன். அதுக்காக ஆளை வச்சு என்ன அடிக்க வந்தாங்க. சரி, ஊருக்குள்ள இருந்தா பிள்ளையாரு, ஊரை விட்டு ஒதுங்கினா ஐயனாருன்னு நான் இப்படி ஒதுங்கிட்டேன். குத்துன ஓட்டு கட்டணம் கோமணத்தை உருவிக்கிற நாட்டுல ஏட்டுப்பிடிப்பார பேச்சு எங்கசா எடுபட போகுது? அது சரிப்பா, கோமணத்தை யார் உருவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஜனங்களும் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க. அது நம்ம தலைவிதி சார். அரசியல்வாதிகளால சந்திக்க வந்த மக்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்படும். சார், நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு கேள்விப்பட்டேன். அதை ஏன்பா இப்ப ஞாபகப்படுத்துற? இந்த நாடு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சுதந்திரத்துக்காக போராடி இருந்திருக்கவே மாட்டோம். ஏன் சார்? பின்ன என்னப்பா, வெள்ளைக்காரன் சுரண்டான், அவனை விரட்டணும்னு தான் சுதந்திர போராட்டத்தையே நடத்தினோம். இப்ப என்ன ஆச்சு? அவனை விரட்டிட்டு நம்ம ஆளுங்களே நம்மள சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இனிமே எங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் அதுக்கு விட மாட்டோம். பனிமலையும் பச்சை வயல மட்டுமல்ல, பசிச்ச வயிறும் பாரதங்களுக்கு தெரியும். சபாஷ், உன்ன மாதிரி இளைஞர்கள் கையில தான் இந்த நாட்டோட எதிர்காலமே இருக்கு. அது போகட்டும், இப்ப நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்? சார், நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம்? இந்த ஊர்ல அவ்வளவு சுலபமா வீடு கிடைக்காது. ஒண்ணு செய்ய, நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ என் வீட்லயே தங்கிக்க. வா போகலாம். தேங்க்ஸ். நிறுத்துங்க. என்னையா ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு? சேந்தமங்கலம் சொல்லியா? எல்லாம் இந்த புதுசா வந்திருக்கிற ஆபீசரை பத்தி தான். 10 வருஷத்து குத்தகையை மொத்தமா அளக்கணுங்கிறோம். கேட்டா அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கணுமா? ஆமா, இதுவரைக்கும் நாம கணக்கு காமிச்சிருக்கோமா? அட, கணக்க விடுங்க. முத்து மாலை என்ன ஆச்சு, பச்சைக்கல் அட்டிகை என்ன ஆச்சுன்னு மொத்த நாளைக்கு லிஸ்ட்ல கேக்குறான்.
அட லிஸ்ட விடுங்க. கோயில் விளக்குக்கு ஏன் என்ன போடலன்னு என்னையவே கேக்குறாங்க. அம்மனே கேட்கல, அவன் கேட்கறானா? அவன் ஊருக்கு வந்து 1 மாசம் ஆச்சு, அவன் இன்னும் வந்து உங்களை பார்க்கலன்னா அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? சரி, வந்து பார்க்கல விடுங்கய்யா. இந்த ஒரு எம்எல்ஏவுக்கும் மந்திரிக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன வந்துருச்சு? மொத்தமா வாரி சுருட்டி கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட போறானா? இவன் ஒருத்தன் திருந்துட்டா எல்லா ஆபீசரும் திருந்துருவாங்களா? எல்லாம் நடிப்பியா. எல்லா நாய்க்கும் எலும்பு பிடிக்கும். நாங்களும் என்னென்னமா முயற்சி பண்ணி பார்த்தோம். தண்ணிக்கும் பொண்ணுக்குமே படிய மாட்டான் போல இருக்கு. எப்ப அவன் துட்டுக்கு மயங்கலையோ, தண்ணிக்கு மயங்கலையோ, பொண்ணுக்கு மயங்கலையோ, அவன் கௌரவமானவனா தான் இருப்பான். அவன் கழுத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க அருவாளை ரெடி பண்ணட்டுமா? உன் ஊர் புத்தி உன்னை விட்டு போகாத. ஆள் உயர மாலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கய்யா. ஏயா, இன்னுமா இந்த லிங்கத்தை விட்டு வச்சிருக்கீங்க? அது கல்லு யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. சார், கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்க. எதுக்கு? ஐயா தான் ஊர்ல பெரிய மனுஷன், இவரு சின்ன மனுஷன். சின்ன பண்ண ஐயா பேரை கேட்டாலே அழற புள்ள கூட வாய் மூடிடும். அவ்வளவு குரூரமானவரா? அவ்வளவு அன்பானவருங்க. ஆமா, நீங்களே எதுக்காக வந்திருக்கீங்க? ஊருக்கு புதுசா அதிகாரி வந்தா மாலை போட்டு மரியாதை பண்றது வழக்கம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். மாலை போடுற அளவுக்கு நான் ஒண்ணும் மந்திரி இல்லையே. மந்திரியா இருந்திருந்தா நிச்சயமா மாலையே போட மாட்டோம். மாலை போடும்போது மந்திரியா இருப்பீங்க, வெளியே போகும்போது டிஸ்மிஸ் ஆயிருவீங்க. ஆபீசரா இருக்கிறதுனால தான் அனுசரிச்சு மாலை போடுறோம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல வந்து பாருங்க, ஃபுல்லா போடுறோம். ஃபுல்லா மாலை போடுறோம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. 10 லட்ச ரூபா கணக்கு, உண்டியில போட்ட பணம், காணிக்க வந்த நகைகளுக்கு எனக்கு கரெக்டா கணக்கு சொல்லி ஆகணும். ஏன் வரவும் பூரா கணக்கு கணக்குன்னு அலையறீங்க? உனக்கு முன்னால வந்த ஆபீசரு கற்பூரத்துக்கு கூட கணக்கு கேட்டாரு. நாங்க சொல்ற விதத்துல சொன்னோம், அவர் சுகமாயிட்டாரு. சோத்தமிக்கு சொல்லையா. இப்படித்தான் ஒரு ஆபீசரு பெரிய வீடு கலகலத்து போச்சுன்னு சொன்னாரு. உடனே நாங்க சின்ன வீடு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இப்ப சின்ன வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் பெரிய தகராறு. நாங்க நிம்மதியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. யோ, அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்குன்னு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய குத்தகைக்கு பதில் சொல்லுங்க. குத்தகையா? அவன் நாட்டுல எந்த கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த கட்சிக்கு என்ன கொடி வைக்கலாம்னு முடிய பிச்சுக்கிட்டு அலையிறானுங்க. கொஞ்சம் அசந்தா கோமணத்தையே அவுத்து கொடி ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. அப்புறம் அந்த கொடியில சின்ன என்ன வைக்கிறது? தண்ணி வரலையே, விவசாயம் இல்லையேன்னு எவனாவது கவலைப்படுறானா? இந்த லட்சணத்துல 10 வருஷ குத்தகை எப்படியா மொத்தமா கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தானே கோயில் டெஸ்ட். இன்னும் 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட எல்லா கணக்குகளும் வந்தாகணும். என்னை எதிர்த்துக்கிட்டு எந்த ஆபீசர் இந்த ஊர்ல வாழ்ந்ததில்ல. ஜாக்கிரதை. இந்த பாருங்க, இந்த மிரட்டல்கள் நான் பயப்பட மாட்டேன். நீங்க பதுக்குனது, ஒதுக்குனது, கொள்ளையடிச்சது இதெல்லாம் மேல இடத்துக்கு சொல்லி உங்க மேல ஆக்சிடென்ட். எந்த மேலிடத்தை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும்டா. ஏய், நான் போட்டு பேசுறேன், நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறன்னு யார பார்த்தா சொன்ன? கோயிலுக்குள்ள பார்க்க மாட்டேன். கொள்ளையா, புரியுமா? ஐயா, புரியுதா? புரியுதா? புரியா? சாவடி பட்டு போறானே. சாவடி. அது பாருங்கடி, மைனரு வளையல் போட்டுக்கிறாரு. எப்படி? போங்க, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன்னு சொன்ன சவாலை எப்படி நிறைவேற்றிட்ட பாத்தியா? எப்படியா வேஷம்? ஆமாமா, நீங்க சட்டையை கழட்டினாலே சோழ குலபொம்மை தான். இதுல வேஷம் வேறையா? என்ன பண்றேன்னு பாரு. ஏய், இந்தா குயிலி நில்லு. ஏய், ஏய் குயிலி நில்லு. ஏய், இந்தா நில்லு. ஏய், என்னங்க ஓட இது? பாக்குறேன். விடுங்க. தப்பிச்சு போனா விட்டுருவானா? ஐயோ. ஏண்டி குயிலி, இதான் நீ கண்ணுக்குட்டியை தேடிட்டு வர லட்சணமா? ஆமா, இவர்தான் ஓ அவரோ? ஆமாமா, அவரே தான். பரவாயில்ல.
ஆள் சும்மா காங்கேயன் கால மாதிரி கச்சிதமா தான் இருக்காரு. ஏய் என்ன இந்த மரத்துல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவகிட்ட வச்சுக்குங்க. பொண்ணு தொட்டு விளையாண்டீங்களே, இதுக்கு எங்க ஊர் பஞ்சாயத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? பஞ்சாயத்துக்கெல்லாம் பயப்பட வேற ஆளை பாரு, நான் ஆபீசர். ஆபீசர்னா அரசாங்கத்தோட சரி. எங்க ஊர்ல பொண்ணு தொட்டா கட்டி வச்சிருவோம். பஞ்சாயத்து எதுக்கு, நானே கட்டிக்கிறேன். ஐயோ சும்மா இருங்க. என்னங்க நான் சொல்லல, இவதான். தெரியும், அதான் நொடிக்கு 100 தடவை செல்ல கிளின்னு சொல்லுவிய. வச்சாலும் வச்சாங்க கிளின்னு நல்லாவே கொத்துது. சரி சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்க போறீங்க? என்னது கல்யாணமா? இவளையா? கருப்பா இருக்கா, இவளையவா கட்டிக்குவான்? இத பாரு சாரு, பொம்பளைக்கு கலரா முக்கியம், கலதான் முக்கியம். இந்த முகத்தை பாருங்க, இந்த அழகு வேற எந்த பொண்ணுக்கு வரும்? சரி வாடி, இந்த ஆள் உனக்கு சரிப்பட்டு வராது, உனக்கு வேற மாப்பிள்ளை பாக்கறவா. ஏய் நில்லுங்க, நான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னமா? என்னடா அது அம்மூனை விட்டு போறாளுங்க? வணக்கம் ஐயா. குயிலி, சார், எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர் ஜனங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட என் பொண்ணையும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இத்தனை நாளும் கேள்விதான் பட்டேன், இன்னைக்கு நேரடியாவே பார்த்துட்டேன். சார், நானும் குயிலியும் 2 பேருக்கும் தெய்வீக காதல். அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட். இந்த கதையெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாரதி பாடல் படிச்சிருப்பியே. அந்த மாதிரி அப்பா நான் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முந்தி நீங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச இடம் கொடுத்துறாது. சார், நான் குயிலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல்லு. சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணனி தான் இருக்காங்க. அவங்க சமத்தோட வந்து அடுத்த வாரமே பரிசம் போடுறேன். முதல்ல அதை செய். நீ ஏன் நிக்கிற? மீதி போத்தானே அவரே போட்டுக்குவாரு, நீ உள்ள போ.